ஹாய் நண்பா நண்பீஸ். அஞ்சல் துறையில் ஒரு சில முக்கியமான மாற்றங்கள்லாம் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. என்னென்ன மாற்றங்கள், மக்களுக்கு இதனால் என்ன பயன், எல்லாமே டீட்டெயிலாக அந்த பதிவில் பார்க்கலாம். அக்டோபர் 1, 2025 முதல் தபால் துறையில் முக்கியமான மாற்றங்கள்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பதிவு தபால் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சேவையை இப்போ நிறுத்தியிருக்காங்க. இந்த சேவையை பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர் போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் கூட லிங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலும் இந்த ஸ்பீட் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புதிய வசதியும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓடிபி பேஸ் பண்ணி பாதுகாப்பான டெலிவரி, ஆன்லைனில் கட்டண வசதி, அதுக்கப்புறம் எஸ்எம்எஸ் அடிப்படையிலான டெலிவரி அறிவிப்புகள் வரும், ரியல் டைம் டெலிவரி அப்டேட் கிடைக்கும், ஆன்லைன் புக்கிங் சேவை கிடைக்கும், இதுவாக கூட பதிவு வசதியும் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய கட்டண விவரங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ஜஸ்லாம் கொஞ்சம் மாற்றியிருக்காங்க. ஸோ உள்ளூர் லோக்கலில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் வரைக்கும் 19 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்களாம். 51லேருந்து 250 கிராம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 ரூபா, 251லேருந்து 500 கிராம் வரைக்கும் 28 ரூபா. இதுவே வெளியூராக இருந்தால் 50 கிராம் வரைக்கும் 47 ரூபா, 51லேருந்து 250 கிராம் வரைக்கும் 59 ரூபா, 251லேருந்து 500 கிராம் வரைக்கும் 70 ரூபா, 201லேருந்து 500 கிராம் வரைக்கும் 63 ரூபாயிலிருந்து 75 ரூபா, 501 1000 கிலோகிராம் வரைக்கும் 62லேருந்து 82 ரூபா சார்ஜ் பண்ண போகிறாங்க. 1001லேருந்து 2000 கிலோகிராம் வரைக்கும் 72 ரூபாயிலிருந்து 86 ரூபாய்க்குள்ளே சார்ஜ் பண்ணுவாங்க. 2000 கிலோகிராமுக்கு மேலே 77லேருந்து 93 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த புதிய முறையில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா, உரியவர் இல்லாத பட்சத்தில் ஓடிபி மூலமாக தபால் வழங்கப்படும் சொல்கிறாங்க. இதுக்காக கூடுதல் கட்டணம் 5 ரூபா வசூல் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீட் போஸ்ட்லேயே ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்துருச்சு. சப்போஸ் ரிசீவர் பர்சன் அங்கே இல்லைன்னா, அதாவது டெலிவரி பண்ணக்கூடிய பர்சன் இல்லை, வேறு யாருக்கிட்டையாச்சும் கொடுக்கணும்னா ஓடிபி மூலமாக அது கொடுப்பாங்க. இதுக்கு தனியாக பார்த்தீங்கன்னா கூடுதலாக 5 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. புதிய கட்டணங்கள், வசதிகள் எல்லாமே அக்டோபர் 1, 2025 முதல் அமலுக்கு வரும் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு மூலமாக ஷேர் பண்ண அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.